தமிழகத்தில் தேர்தல் பிரச்சாரத்துக்கு வந்த மோடி தமிழகத்தை திராவிட முன்னேற்றக் கழகமும் அண்ணா திராவிட முன்னேற்றக் கழகமும் மாறி மாறி ஆட்சி செய்து ஒரு மிகப்பெரிய அளவில் சிக்கலில் தமிழகம் சிக்கிக் கொண்டிருப்பதாக பேசியிருக்கிறதை நாம் பார்க்கின்றோம். கடந்த சில நாட்களாக தேர்தல் பிரச்சாரத்தில் தமிழகத்தின் முதல்வர் பிஜேபியை குறைத்து பேசாமல் இருந்ததும், அதேபோல் பிஜேபியும் அதிமுகவை அதிகமாக விமர்சிக்காமல் இருந்ததும் பார்த்தோம் நம்ம. ஆனால் இப்போ தேர்தல் நெருக்கத்தில் ஒரு விமர்சனம் என்பது தமிழகத்தின் முதலமைச்சர் மீதும் திமுக மீதும் நேரடியாக விமர்சனத்தில் மோடி ஈடுபட்டிருப்பதை நாம் பார்க்கின்றோம். அதே போல இதுக்கு பதில் அளிக்கக்கூடிய வகையில் கனிமொழி, இன்றைக்கு திமுகவின் தலைவர்கள் உருவாக்குகின்ற கனிமொழி இன்றைக்கு புள்ளிவரத்தோடு மோடியின் வளர்ச்சி, மோடி குஜராத் வளர்ச்சி என்பது எவ்வளோ ஒரு அது நம்பகத்தன்மை இல்லாத ஒரு வளர்ச்சி. அதே நேரத்தில் தமிழகத்தின் பல குறியீடுகளில் மோடியோட குஜராத்தை காட்டிலும் நல்ல நிலையில் இருக்கிறதாக இன்னைக்கு கனிமொழி புள்ளிவரத்தோடு சொல்லியிருக்காங்க. இப்போ அது குறித்து இன்னைக்கு நண்பர்கள் இதில் நம்ம விரிவாக பேசுவோம். நம்ம அதில் என்ன நான் பார்க்குறேன்னா, இன்றைக்கி தமிழகத்திலையும் இன்றைக்கி இது போன்ற 1967 திமுகவும் அண்ணா திமுகவும் ஆட்சி செய்தாலும் கூட சில விஷயங்களில், குறிப்பாக சமூக குறியீடுகளில் தமிழகம் எல்லா மாநிலங்களையும் விட, குறிப்பாக வட மாநிலங்களை விட எல்லா சமூக குறியீடுகளிலும் மேலே இருக்கிறத நாம் பார்க்க முடிகிறது. குறிப்பாக இங்கே பெரியார் போன்ற, ஜீவா போன்ற, ராமமூர்த்தி போன்ற தலைவர்கள் இங்கே ஆழமாக விதைத்த சமூக நீதி போன்ற விஷயங்களில் மிகப்பெரிய அளவில் தமிழகம் முன்னேறி இருக்கிறது தான் நான் பார்க்குறேன். வட மாநிலங்களை கம்பேர் பண்ணும்போது முன்னேறி இருக்கிறத நான் பார்க்குறேன். ஆனாலும் கூட திமுகவும் அண்ணா திமுகவும் இந்த லாவண்ய கச்சேரி என்பது, இங்கே இவர் ஆட்சிக்கு வந்தார்னா அவங்களை தூக்கி உள்ளே போடுறதும், அவங்க ஆட்சிக்கு வந்தால் இவங்களை தூக்கி உள்ளே போடுறதும் என்பது நடந்து கொண்டு இருக்கிறது. அதை பழிவாங்கும் போக்கு என்பது நடந்து கொண்டு இருக்கிறது. இப்போது இது மோடி சொல்கிறதுல ஒரு பார்ட்டும், கனிமொழி சொல்றதுல ஒரு பார்ட்டும் உண்மை இருக்கிறதுல நமக்கு பார்க்குறோம். நம்ம அப்போது இன்னைக்கு விவாதத்தில் நம்ம இது குறித்து இன்னும் கொஞ்சம் விரிவாக பேசுவது சரியாக இருக்கும் அப்படின்னு நான் பார்க்குறேன். நான் என்ன சொல்ல வரேன்னா, அவங்க கனிமொழி சொன்ன விவரங்களில் ஒன்று இது கல்வி, மருத்துவம், அது ரெண்டும் தமிழ்நாடு மற்ற மாநிலங்களை விட அதிகமான முன்னேற்றத்தில் இருக்கிறது என்பது சொல்லுவார்கள். ரெண்டு விஷயம் நான் சொல்கிறேன். தமிழ்நாடு என்றைக்குமே கல்வியில் சிறந்து விளங்கிய ஒரு மாநிலம். சுதந்திரத்திற்கு பின் கல்வி வளர்ச்சிக்கு வித்திட்டவர் காமராஜர். நிச்சயமாக திராவிட கட்சிகள் இல்லை அப்படிங்கிறத யாராக இருந்தாலும் அதை மறுக்க முடியாது. இது ஏற்றுக்கிற சமயத்தில் இந்த திராவிட கட்சிகளெல்லாம் சேர்ந்து தமிழர்களை எந்த அளவுக்கு கொண்டு போயிருக்காங்கிறதுக்கு ஒரு சிறிய உதாரணம் என்னன்னா, அவர் ஐயநாத அண்ணனுடைய அவங்க கட்சி தலைவர் பேசினதை நாங்கள் கேட்டேன். அன்னைக்கு இங்கே நாமக்கல்லில் பேசினாருன்னு நினைக்கிறேன், செவ்வாய்க்கிழமையில். அன்னைக்கு அவர் என்ன சொல்கிறாருன்னா, நீ தமிழா, நீ எவ்வளோ வேணா குடி, போதையில் தள்ளாடு, கீழே விழுந்து போ, எருண்டு போ, ஆனால் கரெக்டாக அந்த வாக்களிக்கிற அன்னைக்கு ரெட்டையில மட்டும் ஓட்டு போட்டுரு அப்படிங்கிறார். ஆக இந்த திராவிட கட்சிகள் சேர்ந்து இப்போ ஐயநாத அண்ணனும் அந்த மாதிரி அவங்களுக்கு தான் ஓட்டு போடணும்னு சொல்லிட்டு பிரச்சாரம் பண்ணிட்டு இருக்காரு. அவர் பதில் சொல்லுவார்னு நினைக்கிறேன். ஆக தமிழனுடைய தனித்துவமாக அவங்க என்ன சொல்கிறாங்கன்னா, எவ்வளோ வேணா குடி, ஓட்டு மட்டும் கிடைக்கிற ரெட்டலைக்கு போடுன்னு சொல்கிறாங்க. ஸோ இதுதான் கனிமொழியும் மற்ற திராவிட கட்சிகளும் சேர்ந்து உயர்த்தி பிடிக்கிற தமிழனுடைய தனித்துவத்தன்மையா அப்படிங்கிறதான் கேள்வி. இதுலேருந்து வெளியே வரணும்னு தான் நாங்கள் நினைக்கிறோம். அதாவது இந்த வசதிக்கு ஒரு விஷயத்தை வளர்ச்சிக்கிறது அப்படின்றது இருக்கு இல்லையா, அதை அவர் பண்ணிவிட்டார். பேசினார்ல. ஏன் அப்படின்னோம்னா, இப்போ எங்க பிரச்சாரம் தான் இந்த மோடி அலைன்னு சொல்றதுக்கு பெரிய ஆப் ஆயிடுது. அதனால என்ன பண்ணிடுறாரு, இவ்வளவு தூரம் சீமான் ஒரு மணி நேரம் பேசினதை விட்டுவிட்டு இந்த மக்களை மயக்கத்தில் ஆழ்த்தக்கூடிய, அது ஏதோ இவங்க மயக்கத்தில் ஆழ்த்தலை அப்படின்னோம்னா மற்ற மாநிலங்கள்லாம் பிஜேபி மாற்றம். இப்போ கர்நாடகத்தில் சரக்கு வைக்கலையா? குஜராத்தில் இல்லை சார். குஜராத்தில் இல்லைன்னா குஜராத்தில் முடியாது. குஜராத்தில் உங்களை கட்டுப்படுத்துறது உங்க கொள்கை இல்லை, காந்தியின் தடி. நீங்க ஒருபோதும் பண்ண முடியாது. அது வேற விஷயம். ஒரு விஷயத்தை நம்ம நல்லா பார்க்கணும். முன்னேற்றமா பின்னேற்றமா, சிக்கி தவிக்கின்றார்களா, சுதந்திரமாக வாழ்கிறார்களா அப்படின்ற ஒரு விஷயத்தை நீங்க எடுத்துக்கிட்டீங்கன்னா, ஒரு ஹெல்த் இண்டெக்ஸ்ன்னு நீங்க எடுத்து நீங்க பார்த்தீங்க அப்படின்னோம்னா, தமிழ்நாடு அப்படின்றது 5வது இடத்துல இருக்குது. மோடியினுடைய இந்த 10 ஆண்டு கால மோடியினுடைய ஆட்சியில் பார்த்தீங்கன்னா குஜராத் இன்னமும் ரொம்ப பின்தங்கி முதல் 10 மாநிலங்கள்லேயே ஒன்றா இல்லை. அது ஒன்று. ரெண்டாவது விஷயம், ஒரு முன்னேற்றம் அப்படின்றத இந்த கிராஸ் டொமஸ்டிக் ப்ராடக்ட் அப்படின்றத ஒரு தேசத்துக்கு சொல்கிற மாதிரி, தேச ஒட்டுமொத்த உற்பத்தின்றதை ஒரு பொருளாதார வளர்ச்சிக்கான அளவுகளை சொல்லும் பொழுது, அதே மாதிரி மாநிலத்தினுடைய ஒட்டுமொத்த வளர்ச்சி அப்படின்னு சொல்லும் பொழுது என்ன சொல்கிறாங்கன்னா, இந்த வளர்ச்சி அவருடைய அன்றாட வாழ்க்கையில் பிரதிபலிக்கிறதா. உதாரணத்துக்கு அவர்களுடைய சமூக மேம்பாடு, தனிப்பட்ட வாழ்வில் மேம்பாடு, இதுதான் ரொம்ப முக்கியம். வெறும் பொருளாதார வளர்ச்சி அப்படின்றது தான் சிதம்பரமும் பேசுறாரு. ஆனா இன்னைக்கு அவரே போயிட்டு கன்வின்ஸ் பண்ண வேண்டியதா இருக்குது. ஏன்னா ஒரு வளர்ச்சி சராசரி மனிதனுடைய வாழ்க்கையில் பிரதிபலிக்க வேண்டும். அந்த பிரதிபலிப்பை ஒரு அளவீடாக எடுத்துக்கொண்டு பார்த்தால் குஜராத்தை விட மிகப்பெரிய அளவிற்கு முன்னேற்றம் தமிழ்நாட்டில் இருக்கின்றது என்றால் இதற்கான பங்கு ஆனந்த் சொன்னதை போல 67 இன்று வரை ஆண்டு கொண்டிருக்கின்ற அந்த திராவிட கட்சிகளையே சாரும் என்பது எனது வாதம்.
அதை ஏற்றுக்கிட்டு தான் ஆகணும். ஏன்னா நான் வந்து சில மாதங்களுக்கு முன்னாடி குஜராத் போயிருந்தேன். நேரில் பார்க்கும்பொழுது எனக்கு தெரிந்தது வந்து அடிப்படை, அதாவது இந்த இண்டிகேட்டர் கட்டுரைகள் அதெல்லாமே நான் பார்க்கல. பொதுவாக ஒரு ஊருக்குள்ளே நுழைஞ்ச உடனே நமக்கென்று ஒரு ஃபீலிங் ஒன்று இருக்கு இல்லையா? அப்படி பார்த்த உடனேயே அப்படி பார்க்கும் பொழுது எல்லா விதத்திலும் தமிழகம் குஜராத்துடன் ஒப்பிடும்பொழுது ஒரு உயர்வான நிலையில் இருப்பதை தான் பார்க்குறோம். ஒரு மிகப்பெரிய குறையாக தமிழ்நாட்டில் இருக்கக்கூடியது அங்கே இல்லாதது வந்து மின்சார பிரச்சாரம். அதை தவிர்த்து விட்டு பார்த்தால் சாலைகளோ அல்லது போக்குவரத்தோ அல்லது ஜென்ரல் இந்த ஒரு ஊரிலிருந்து இன்னொரு ஊருக்கு போவதற்கான பேருந்து வசதிகளில் தமிழ்நாட்டை அடிச்சுக்கவே முடியாது. இப்படி நீங்கள் பலவற்றை சொல்ல முடியும். அதெல்லாம் வைத்துக்கொண்டு நான் இது வந்து ஒரு செல்ஃப் கோல் போடுற மாதிரி சொல்லலைன்னா, ஸோ கிட்டத்தட்ட நீங்கள் கல்வி, சுகாதாரம், இந்த இன்ஃபென்ட் மார்டாலிட்டி, சிறு குழந்தைகள் பிறக்கும் பொழுதே எவ்வளோ பேர், 1000ல் எவ்வளோ பேர் இறக்குறாங்க, இந்த பிரசவ காலத்தில் எவ்வளவு தாய்மார்கள் இறக்குறாங்க, இது எல்லாத்தையும் கணக்கு வச்சு பார்த்தா தமிழகத்துக்கு கிட்ட குஜராத்தால் நெருங்கவே முடியாது. ஆனால் இது எங்கிருந்து ஆரம்பித்து இங்கே வந்திருக்கு, குஜராத் எங்கிருந்து ஆரம்பித்து அங்கே வந்திருக்கு அப்படிங்கிறதெல்லாமே நம்ம ஒப்பிடணும். ஆனால் ஒருவர் வந்து இப்போ நரேந்திர மோடி, எனக்கு அவர் மேலே நிறைய மரியாதை விருப்பம் எல்லாம் இருக்குனாலும், அவர் வந்து குஜராத்தை நாங்கள் தமிழகத்துக்கு மேலே கொண்டு சென்று விட்டோம், நீங்கள் பின்னாடி இருக்கிறீர்கள், வர வேண்டும்னு அவரால் எந்த காலத்தையும் சொல்ல முடியாது. இன்றைக்கு அதுதான் நிலைமை. இந்த மின்சாரம், மேபி வீடுகளுக்கான ஒரு குடிநீர் வசதிங்கிற அந்த ஒரு 2 விஷயத்தை தவிர்த்து விட்டு பார்த்தால், அது புதிய இண்டஸ்ட்ரியல் பாலிசிங்கிறத தவிர்த்து விட்டு பார்த்தால், ஆனால் அதே நேரம் நம்ம வந்து என்ன பார்க்கணும்னா, எந்த இடத்துல ஒரு 60களில் தமிழகம் இருந்த நிலையிலிருந்து இன்றைக்கு அது வேறு ஒரு பாதையை பின்பற்றி இருந்தால் தமிழகம் எங்கே போயிருக்கலாம், அதை போக விடாமல் செய்தார்களா திராவிட கட்சிகள்? இதுதான் ஒரு கேள்வி. இதை நம்ம வந்து இது ஒரு விவாதம் தான். இது வந்து எனக்கு வந்து அவ்வளவு தெளிவாக இப்படித்தான் அப்படின்னு ஒரு வரையில் எழுதிட முடியும்னு தோணலை. தமிழகம் என்னுடைய கருத்தில் இன்னும் எங்கேயோ போயிருக்கலாம். அது போகாமல் அதை தடுத்தது என்ன, அதற்கு மதுவுடைய பங்கு என்ன, அது கடந்த ஒரு 10 ஆண்டுகளில். ஸோ இது எல்லாத்தையும் நம்ம நிச்சயமாக வந்து ஆனால் விவாதிக்கணும். தமிழக கட்சிகள், முக்கியமாக திமுக, அதிமுக, குஜராத், அந்த பேலன்ஸ் எப்படி இங்கே மாறினுச்சு அங்கே மாறினுச்சு அப்படிங்கிறத பற்றி நம்ம கட்டாயமாக பேசணும். இந்த குஜராத் தமிழ்நாடு ஒப்பீடு சம்பந்தமாக ஒரு இடைவேளைக்கு பிறகு நம்ம விரிவாக பேசணும்.